சமய சின்னம் அமெரிக்க மண்ணில், உடம்பு முழுக்க திருநீரு, கழுத்து முழுக்க உத்திராடம், விமான நிலையத்திற்கு வந்தார். கூசி குறுகி நின்றேன். காரணம், நான் ஒத்தவரல்ல விபூதி வச்சிருந்தேன். மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். சிவவேடமே தவவேடம். அவருடைய எதிரி பெயர் முத்தநாதன். இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்துவதற்கு ஆளாலும் வாளாலும் தோளாலும் முடியாது என்பதை அறிந்து ஒரு ஓலைச்சுவடி புத்தகத்தை வைத்து இடையிலே உறைவாளை வைத்து கொண்டு மெய்ப்பொருள் நாயனாரை சந்திக்க வருகின்றார். உறைவாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்த குருதி கொட்ட வாசலில் நின்ற காவலாளி தத்தன் குத்தியவன் கரத்தை வெட்டுவதற்கு முற்பட்ட போது மெய்ப்பொருள் நாயனார் சொன்ன செய்தி, தத்தா தத்தா இவர் நமரே. தன் உயிரும் குருதியும் கொட்டிய போது கூட சிவவேடம் தவவேடம் என்று வாழ்ந்த சமூகம் நம்முடைய சமூகம் என்பதை பெரிய புராணத்தில் படித்தேன். நம்ம பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும், 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழாரால் இயற்றப்பட்டது. 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை பேசுவதற்காக இயற்றப்பட்ட நூல். ஆண்டவன் பெருமையை விட அடியவர் பெருமையை, வாழ்வியல் நெறிமுறைகளை, சமூகத்து பெருமைகளை, இறை வழிபாட்டை, மனிதநேயத்தை, வாழ்க்கையை, பொருளாதாரத்தை, எப்படி இல்லறம் நடத்துவதை, ஈந்து மகிழ்வதை எல்லாவற்றையும் சொல்வது பெரிய புராணம் என்று ஐயா ஆசாஞா அவர்கள் பதிவு செய்வார்கள். நம்முடைய சமயம் பேசக்கூடிய சமய சொற்பொழிவாளர்கள் பல பேருக்கு இந்த செய்தி சென்று சேர வேண்டும். ஏனென்றால் வளைகுடா நாடுகளில் தன்னை பேச அழைத்தால் திருநீர் வெற்றுக் கொள்வதற்கும் திருநாமம் இற்றுக்கொள்வதற்கும் அச்சப்படக்கூடிய உபன்யாசகர்களை எனக்கு தெரியும். மீண்டும் கம்பீரமாக பதிவு செய்கின்றேன். வளைகுடா நாடுகளில் தங்களை பேச அழைத்தால் திருநீர் வைத்துக் கொள்வதற்கும் திருமண் இற்றுக்கொள்வதற்கும் கோபிச்சந்தனம் வைத்துக் கொள்வதற்கும் அச்சப்படக்கூடிய, தன்னுடைய சமயத்தினுடைய அடையாளங்களை துறந்தாவது புகழுக்காகவும் பணத்திற்காகவும் இருக்கக்கூடிய சில மனிதர்களை பார்த்து நான் வெதும்பி இருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன். பெரிய புராணத்தை பரப்பக்கூடிய பேச்சாளர்களுக்கும் தெரிந்தே இந்த செய்தியை சொல்கின்றேன். மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் நான் படித்திருக்கிறேன். ஆனால் கண்கூடாக நான் அமெரிக்க மண்ணில் பார்த்தேன். டெக்சஸ், அங்கே டலஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கோம். நம்மை அழைக்க வந்தவர் கடும் பனிக்குளிர். அந்த நேரத்தில் தும்பப்பூ போல வெள்ளை ஆடையில் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி பெருமைகளை பேசிக்கொண்டே வந்தார். சத்தியம் நண்பர்களே, நெற்றி நிறைய திருநீரு, சந்தனம் குங்குமம், கழுத்து நிறைய உத்திராட்சம், அகத்தியர் கலைமன்றத்தை அன்போடு வழி நடத்தக்கூடிய சகோதரர். நான் சானாவை பற்றியும் பாலாவை பற்றியும் நண்பர்களை பற்றியும் மட்டுமே அல்ல, அகத்தியர் கலைமன்றத்து டெக்சஸ் அன்பர்களை நினைக்கின்ற போதே கை தொழ செய்கின்றது. காரணம், பேசுகின்ற போலவே சமய சின்னம் அமெரிக்க மண்ணில், உடம்பு முழுக்க திருநீரு, கழுத்து முழுக்க உத்திராடம், விமான நிலையத்திற்கு வந்தார். கூசி குறுகி நின்றேன். காரணம், நான் ஒத்தவரல்ல விபூதி வச்சிருந்தேன். அப்ப அவர் சொல்றாரு, சார் ஜெயா தொலைக்காட்சியில எல்லா ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராமும் பார்ப்போம் சார், ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய செய்திகள், காட்டக்கூடிய கோவில்கள், குடமுழுக்கு உண்மை. ஏன் பேர் பதிவோடுன்னா நம் சத்தியத்திற்கு சாட்சியம் வேண்டும். அவர்கள் போகின்ற போது எனக்கு சொன்னார்கள், என்ன இப்படி என்று கேட்டார்கள். ஐயா, நாங்கள் பெரிய புராணம் படிப்பதும் முற்றோத்தல் செய்வதும் சிவத்தொண்டு செய்வதும் ஆலயங்களுக்கு உளவார பணி செய்வதும் அகத்தியர் கண்ட தமிழை பண்பாட்டு நெறியோடு பரப்புவது மட்டுமல்ல டெக்சாஸின் நோக்கம், அதுபடி வாழ வேண்டும். இப்போது நான் அங்கிருந்து அப்படியே பெரிய புராணத்துக்கு செல்கின்றேன். உங்களுக்கு மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். சிவவேடமே தவவேடம். அப்படின்னா என்ன? நெற்றி நிறைய திருநீரு, கழுத்துல உத்திராட்சம், இடுப்புல காவி யார் இருக்காங்களோ அவரை தவவேடம் என்று அடைத்து கைகூப்பி வணங்கக்கூடிய அன்பை பெற்றிருந்தார் மெய்ப்பொருள் நாயனார். அவரை யாராலும் வீழ்த்த முடியவில்லை, வெல்ல முடியவில்லை. அவருடைய எதிரி பெயர் முத்தநாதன். முத்தநாதன் இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்துவதற்கு ஆளாலும் வாளாலும் தோளாலும் முடியாது என்பதை அறிந்து, அவருக்கு என்ன வீக்னஸ்? சிவவேடமே தவவேடம். இறை பக்கமே போகாத இந்த முத்தநாதன் தன்னை ஒரு சிவனடியாராக பாவித்து சிவவேடம் பூண்டு, உத்திராடம் கட்டி, நெற்றியில் திருநீரு அணிந்து, கையிலே சிவபரம்பொருளினுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு ஓலைச்சுவடி
புத்தகத்தை வைத்து இடையிலே உறைவாளை வைத்து கொண்டு மெய்ப்பொருள் நாயனார சந்திக்க வருகின்றார். காவலாளி தடுத்து பிறகு சிவவேடத்தை கண்டு மெய்ப்பொருள் நாயனார் வணங்கி அவரை உள்ளே அழைத்து செல்ல, இறைவனுடைய பெருமை பேசக்கூடிய நூலினுடைய சிறப்பை உங்களுக்கு நான் சொல்ல இருவரும் தனிமையில் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட, அதுபடியே நடக்க படிப்பது போல புத்தகத்தை பிரித்து உறைவாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்த குருதி கொட்ட வாசலில் நின்ற காவலாளி தத்தன் குத்தியவன் கரத்தை வெட்டுவதற்கு முற்பட்ட போது மெய்ப்பொருள் நாயனார் சொன்ன செய்தி, தத்தா தத்தா இவர் நமரே, தத்தா இவர் நமரே, தத்தா இவர் நமரே. காரணம், சிவவேடமே தவவேடம். இந்த முத்தநாதனை ஊர் எல்லை வரை பத்திரமாக சேர். காரணம், அவன் வேடத்தில் எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது. தன் உயிரும் குருதியும் கொட்டிய போது கூட சிவவேடம் தவவேடம் என்று வாழ்ந்த சமூகம் நம்முடைய சமூகம் என்பதை பெரிய புராணத்தில் படித்தேன். ஆனால் அதற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் தமிழ் பெருமக்கள் டெக்சஸ் இர்வீனில் அகத்தியர் கலைமன்றத்து அடியார் பெருமக்கள் நடந்து கொள்வதை பார்க்கின்ற போது இந்த மண்ணில் என்றைக்கும் திருநீறு உலகப்பந்தில் உயர்ந்து நிற்கும் என்கின்ற ஆனந்த செய்தியை ஜெயா தொலைக்காட்சியில் பதிவு செய்கின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.